ஏஐ துறையில் இந்தியாவின் தாக்கம் குறித்து டெல்லியில் நடைபெறும் உச்சி மாநாடு முற்போக்கான எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விஜய் த்ரிஷா குறித்து தெரிவித்த கருத்துக்கு எழுந்த கண்டனங்களை தொடர்ந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டார் நயினார் நாகேந்திரன். தவறுதலாக அந்த வார்த்தை வந்துவிட்டதாகவும் வருத்தம். தேர்தலை ஒட்டி 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். கோவிலில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் ஒடுக்குமுறைகளை விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட குழு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பிலேயே மாணவர்களுக்கு இலவச லேப்டாப். முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஏஐ மாற்றத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் தாக்கம் என்ற தலைப்பில் உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாநாட்டிற்கு வருகை தரும் உலக தலைவர்கள், முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்களை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் உச்சி மாநாட்டின் முடிவுகள் முற்போக்கான, புதுமையான மற்றும் வாய்ப்புகள் சார்ந்த எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 10, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் அளித்துள்ள விளக்கத்தில், தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்துவிட்டுத்தான் பொதுத் தேர்வு அட்டவணை அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில்தான் பள்ளிகள் இருக்கும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். விஜய் த்ரிஷா குறித்து தெரிவித்த கருத்துக்கு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டுள்ளார். தனது பேச்சால் யாரும் வருத்தமடைந்திருந்தால் அதற்கு மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தவறுதலாக அந்த வார்த்தை வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக விஜய் த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக பாஜக பெண் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவில்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் ஒடுக்குமுறைகளை விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. சபரிமலையில் பெண்களுக்கு அனுமதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிரான மறு ஆய்வு மனுக்களை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விசாரிக்கும். இந்த வழக்குகளோடு சேர்த்து தர்கா தொடர்பான வழக்குகளும் விசாரிக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். இதனிடையே 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே கம்ப்யூட்டர் பற்றி தெரிந்து கொள்ள அவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் பொது சின்னமான விசில் சின்னம் தவேகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே என்டிஏவுடன் கூட்டணி என ரங்கசாமி அறிவித்துவிட்டதால் விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை வலுவாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார். நேருவுக்கு பிறகு பிரதமராகும் வாய்ப்பு காமராஜருக்கு வந்தபோது ஹிந்தியும் ஆங்கிலமும் தெரியாமல் எப்படி என அதனை காமராஜர் மறுத்ததாகவும், இந்த நிலையில் காமராஜர் இருந்த உயர்ந்த இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளதாகவும், அவர் பிரதமராவதை ராகுல் தடுக்க மாட்டார் என்றும் மணிசங்கர் ஐயர் குறிப்பிட்டுள்ளார். விருப்ப மனு வழங்கியவர்களிடம் வரும் 20ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெறும் என பிரேமலதா அறிவித்திருக்கிறார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரை தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இதனிடையே கட்சி தொடர்பான தேர்தல் பணிகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். விஜயின் பிளாக்பஸ்டர் திரைப்படங்களில் ஒன்றான கில்லி 2வது முறையாக ரீ ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஏற்கனவே 2024 ஏப்ரல் மாதம் ரீ-ரிலீஸ் ஆன கில்லி 20 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலானது. இதனிடையே தியேட்டர் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று வரும் 20ஆம் தேதி கில்லி மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்யப்படுவதாக படத்தின் விநியோகஸ்தர் அறிவித்திருக்கிறார். இதனால் ரசிகர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கான பெயர் இன்று வெளியாகியுள்ளது. இதற்கான போஸ்டரில் சிவா கையில் அரிவாள், நெற்றியில் பட்டை, முறுக்கு மீசை என கம்பீரமாக காட்சியளிக்கிறார். தாய் கிழவி பட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் படத்தை இயக்குகிறார். படத்திற்கு சேயோன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பெயரை செங்குத்தாக பார்த்தால் 3 எழுத்து ஓம் என்பது பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.